சமீபத்தில் நான் படித்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு நல்ல ஆசிரியருடைய மேஜை இருக்குல்ல, அது எப்பயுமே தூசி அழுக்கெல்லாம் நிறைஞ்சு போய் இருக்குமா. ஏன் அப்படின்னா மனுஷனுக்கு உட்காரவே நேரம் இருக்காது, ஓடிட்டே இருப்பார். அதே நேரத்தில் ஒரு நல்ல மாணவனோட மேஜை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குமா. ஏன் அப்படின்னா அதில் ஒரு பொருள் என்றைக்குமே ஒரு இடத்துல தங்காது. புது புது நோட் புக்கும் பென்னும் பென்சிலும் புக்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டேபிளில் அழுக்கு சேர வாய்ப்பு இருக்காது. இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அடுத்து 4 மாதம், இந்த 4 மாதத்தை எப்படி பயனுள்ளதாக சூப்பராக பயன்படுத்துறது அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது ஒரு எக்ஸ்டெண்டட் வீடியோவாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இந்த 20 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையிலே மிக பயனுள்ள ஒரு 20 நிமிஷம் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. இன்னும் ஒரு 4 மாதம் பப்ளிக் எக்ஸாம். ஒவ்வொருத்தருக்கும் மனசில் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளை இந்த மொமெண்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம தயார்படுத்திக்கிட்டு வந்தோம். கடைசி 3 மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், கடைசி 4 மாதம் நான் உயிரை கொடுத்து படிக்க போகிறேன். இதை தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஒவ்வொரு வாட்டி நம்ம தோல்வி அடையும் போதும் தடுமாறும் போதும் ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோமான்ற பயம் வரும்போதும் சொல்லிக்கிட்டே வந்தோம். when it comes to the last moment, நான் உழைக்க தயார், நான் கொடூரமாக கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ரெடி அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருந்தோம். இப்போது அதுக்கான நொடி வந்தாச்சு. ஆனால் இந்த நேரத்தை, இந்த கடைசி 4 மாதத்தை உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியுமா? ஒரு சரியான திட்டத்தை, ஒரு சரியான பிளானை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு கனவுகள் இருக்குது. யூ ஹாவ் ட்ரீம்ஸ். அந்த கனவுகளை நான் உங்களுக்கு நிஜமாக்கி தரேன். we are going to make it a reality now. ஸோ என்ன யானியன் சார் பிளான்? அந்த பிளானை முதல்ல நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, திரும்ப திரும்ப ஒரு சில இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் பிளான் போட்டு புண்ணியம் கிடையாது. அப்போ என்னென்ன பிரச்சனை எல்லாம் நமக்கு இருக்குது? சரி, எனக்கு படிக்கவே தோணலை. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எக்ஸாம் நல்லா தான் படிக்கிறேன், எக்ஸாமில் போனால் மறந்து போகுது. கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, நல்லா தான் எழுதுறேன், 4-5 வாட்டி படிக்கிறேன், ஆனால் எக்ஸாம்னு போனால் மறந்து போகுது. எத்தனை வாட்டி படித்தாலும் ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை நான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கேன் யாழினியன் சார். நான் எல்லா இடத்துலையும் அதை கரெக்டாக எழுதுறேன், எக்ஸாமில் போய் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளால் நீங்கள் கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் முதல்ல எப்படி ஓவர் கம் பண்ணணும் இமீடியட்டாக சொல்கிறேன், அழகாக கேட்டுக்கோ. இதுக்கான சொல்யூஷன் என்ன? மொதல் பிரச்சனை, எனக்கு படிக்கவே தோணலை. முதல்ல உனக்கு நீயே நிறைய ரிமைண்டர்ஸ் வைக்க ஆரம்பி. ரிமைண்டர்னா ஃபோனில் வைக்கிறது மட்டும்தான் ரிமைண்டர் அப்படின்னு இல்லை. படிக்கலையா அப்படின்னு அம்மா ஞாபகப்படுத்துறது கூட ஒரு ரிமைண்டர் தான். நம்மளோட சேனலை நம்மளோட பேரண்ட்ஸும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம குழந்தைங்க கிட்ட திரும்ப திரும்ப ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஞாபகப்படுத்திட்டே தான் இருக்கணும். இந்த 4 மாதத்துக்கு பசங்களா நீங்களுமே நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சஜஷன் சொல்கிறேன், உங்களுடைய பேரண்ட்ஸையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை அப்பா அம்மாவும் பார்க்கும்போது உங்களை சூப்பராக அவங்களாலையும் சப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி உங்களுக்கு சின்ன சின்ன டார்கெட்ஸ் கொடுத்து அவங்களும் உங்களை சரியான கேள்விகள் கேட்டு படிக்க வைப்பாங்க. படிக்கவே தோணலையா, இதை நீ செஞ்சனா உன்னால் படிக்க முடியும். அப்பா அம்மாவை இந்த வீடியோ பார்க்கவே. 2வது, சார் நான் எக்ஸாமில் மறந்து போய்டுறேன். அப்போது ஒரு எக்ஸாம் சினாரியோவை அடிக்கடி கிரியேட் பண்ணி நீயே ஒரு எக்ஸாமை எழுது. நீயே டெஸ்ட் எழுதுற, எக்ஸாம் எழுதலை. எத்தனை பேர் நீங்களாக இண்டிவிஜுவலாக ஓனாக ஒரு ஃபுல் எக்ஸாம் 3 மணி நேரம் எக்ஸாம் ஆனால் வீட்டில் எழுதி பார்த்துருப்பீங்க? சின்ன சின்னதாக படித்து டெஸ்ட் எழுதுறது வேற, ஆனால் ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்ன்றதை எப்பயுமே நீங்கள் ஸ்கூலில் எக்ஸாமில் மட்டும்தான் எழுதுறீங்க. வீட்டில் நம்ம அதை ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட விடுமுறை நாட்களில் 3 மணி நேரம் எக்ஸாம் ஸ்கூலில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி வீட்டில் உட்காந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் வீட்டில் ஒரு சில தப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை எக்ஸாமில் சரி பண்ண முடியும். அண்டு யானியன் சார், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. RRR மெத்தடை ஃபாலோ பண்ணு. RRR மெத்தட்னா என்ன? ரீடு, ரீகாலு, ரிவைஸ். எந்த ஒரு விஷயம் படிச்சிங்க அப்படின்னாலும் படித்ததை மறுபடி ரீகால் பண்ணுங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஒரு பேச்சு கூலும்ஸ்லாம் படிக்கிற அப்படின்னா அப்போது directly proportional to product of charges and inversely proportional to square of the distance cube of the distance. இப்படி யோசிச்சு பார்க்கணும். திடீர்னு ஐயோ மறந்து போச்சே, புக் எடுத்து பாரு, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸு, இப்படி ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஃபுல்லாக படிக்கக்கூடாது. இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இங்கே தான் தப்பணுமான்றதை பார்த்துட்டு முடி வச்சிடணும். ஆனால் இதை ஒரு ப்ராசஸாக திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிடிச்ச பாட்டை திடீர்னு கேட்கணும்னு ஆசை வருது இல்லை? ஒரு பாட்டை பாடும்போது அதில் இருக்கிற லிரிக்ஸ் மறந்து போச்சுன்னா ஃபோனை எடுத்து தேட ஆசை வருது இல்லை? எதுக்குன்னே தெரியாமல் வாட்ஸ்அப்பை எடுத்து ஓப்பன் பண்ணுறியல்ல, அப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு எதுக்கு ஓப்பன் பண்ணணும்னு தெரியாமல் க்ளோஸ் பண்ணுறல்ல. ஃபோனை எத்தனை வாட்டி நீ வந்து அன்லாக் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்துக்காக, அப்புறம் எதுக்கு பண்ணோடனே மறந்துடுறல்ல. இதெல்லாம் உனக்கு ரீகால் ஆகும்போது இதை ஏன் நீ ஒரு எஃபர்ட் போட்டு செய்யக்கூடாது?
அப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணு, உனக்கு விஷயம் சரியாகும். சி, வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நீ அதுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரெயின் பண்ணணும். சார் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு யானியன் சார், ப்ரெஷராக இருக்கு யானியன் சார். அப்போ அதை எதை உருவாக்குதோ அதுக்கு எதிராக போராடு, அது குறையும். உனக்கு டென்ஷன் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பாட்டு பாடுவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், பாட்டு கேட்பேன், மூவிஸ் பார்ப்பேன். ஸ்ட்ரெஸ் உனக்கு எதனால் அதிகமாக இருக்குது? நீ மார்க் எடுக்கணுன்றதுனால, நீ நல்ல மார்க் எடுக்கணுன்றது தான் இன்னைக்கு உனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ். அப்போ நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணு. நீ நல்ல மார்க் எடுத்துட்டா உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா? நீ உன் வீட்டில் என்ன மார்க் எதிர்பார்க்குறாங்களோ அந்த மார்க்கை எடுத்துட்டா உன்னை வீட்டில் தொல்லை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போது உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக நீ அதுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரெயின் பண்ணி உழைக்கணும், படிக்கணும். இதை என்றைக்குமே எப்பவுமே மறந்துடாத. ஏன் எதுக்கு இதெல்லாம் நான் செய்யணும்? ஏன்னா இன்னைக்கு என்னைக்குமே சரி, அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, எதிர்காலத்துலேயும் சரி, நல்லா படித்தா அது கெத்து. இந்த உலகத்தில் ரொம்ப 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 ஒரு சில புரிதல் தப்பாக போயிட்டுருக்கு. படிக்காமல் இருக்கிறது ஏதோ கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்காமல் போய் நீ படிக்கலையா, நானும் படிக்கல, அதை பெருமை நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது, படித்தா மட்டும்தான் கெத்து. நல்லா படிக்கணும். நீ வாழ்க்கையில் என்னவா வேணாவா, ஆம்பிஷன் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் நீ நல்லா கூட சேர்த்து படித்தனா உன்னால் அதில் இன்னும் பல மடங்கு உயர முடியும். நல்லா படித்தா கெத்து. இதை வாழ்க்கையில் என்றைக்குமே மறந்துடாத. இப்போ நான் சொன்னதை நீ அக்ரி பண்ணுற, ஆமாம் சார் நல்லா படித்தா கெத்து சார் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா, அப்போ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே நம்ம சேனலோட ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கருத்து இதுதான், நல்லா படிக்கிறது தான் கெத்து. படிக்கணும். இஃப் யூ டோன்ட் டோன்ட் அக்ரி, இல்லை சார் படிக்கிறதுலாம் கெத்து இல்லை, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட போயிடு. அதில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த ஜோனில் எனக்கு எல்லாருமே இருக்கணும், படித்தாதான் கெத்து அப்படின்னு அத்தனை பேருமே கமெண்ட் பண்ணு. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட், சார் படித்தாதான் சார் கெத்து. இப்போ பிளானுக்கு வரலாமா? 4 மாதம். இந்த 4 மாதத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்றுறது, எப்படி அருமையாக படிக்கிறது, அந்த பிளானுக்கு மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இப்போ நான் வரேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி. இந்த வீடியோவை நிறைய பேர் அக்டோபர் மாதத்தில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அக்டோபர் மாதத்தில் எந்த ஒரு தேதியில் நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னாலும் உனக்கு அன்பிலீவபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மாதம் 120 நாட்களுக்கு மேலே இருக்குது. ஓகேவா? 4 months into 30 days, 120 நாட்களுக்கு மேலே இருக்குது மினிமம். ஓகேவா? ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குடா. இந்த 120னா யோசிச்சு பாரு, 880 2880 ஹவர்ஸ் டோட்டலாக உன் கையில் இருக்கு. அண்ட் உன்னுடைய கனவு மார்க்கை, நீ ஒரு 12th ஸ்டூடெண்ட், சரி எனக்கு 200 கட் ஆஃப் வேணும், 600 அவுட் ஆஃப் 600 வேணும். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், எனக்கு 500 வேணும் யானியன் சார். அப்போ யூ ஹாவ் 2880 ஹவர்ஸ். ஆனால் இதில் எவ்வளோ நேரம் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு உனக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட நல்லா யோசிச்சுக்கோ. நான் ஒன்றில் 120 நாள் இருக்குல்ல, 120 நாள் படின்னு சொல்ல, 60 நாள் படிக்கிற அப்படின்னு வச்சுக்கோ. அப்படி 60 நாள் மட்டும்தான் படிக்க போற அப்படின்னா கூட இல்லை, உனக்கு 1440 ஹவர்ஸ் இருக்கும். எப்படி? நான் டோட்டல் டேஸ்ல பாதியை தூக்கி ஓர வச்சுட்டேன். இப்போ நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? அந்த டோட்டல் ஹவர்ஸ்லையும் பாதிக்கு வரும். நீ இப்போ இந்த வீடியோ பார்க்குற மொமெண்ட்ல இருந்து உன்னோட பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் மொத்தமா எனக்கு 720 ஹவர்ஸ் நீ படிச்சா போதும். 2850 2880 ஹவர்ஸ்ல நான் உன்கிட்ட கேட்கறது என்ன? 720 ஹவர்ஸ். 720 ஹவர்ஸுக்கு இப்போ நான் பிளான் தரேன். இதை நீ ஃபாலோ பண்ணு. இதை நீ ஃபாலோ பண்ணா ஜெயிக்க முடியும். நீ யோசிச்சு பாரு, இதை செய்ய மாட்டியா? ஜஸ்ட் பேசிக் இதை செய்ய முடியாதா? ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஸ்டடி thousands ஆஃப் ஹவர்ஸ். ரொம்ப கம்மியாக தரேன். இதை ஃபாலோ பண்ணு, இதை சக்சீட் பண்ணு. எப்படி ஆனியன் சார்? இப்போ இதுதான் பிளான். நவம்பர் மாதம் ஒரு நாளைக்கு என்ன ஆனாலும் சரி 3 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி. ஒன்று நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம், காலையிலே எழுந்து 1.5 மணி நேரம், 3 மணி நேரம். புரியுதா? ஸ்கூலில் உனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, நம்ம யூடியூப் சேனலில் நீ வீடியோஸ் பார்க்குற, இது இல்லாமல் நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். அப்போது சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்தால் ஒரு 1.5 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ணு. காலையில் எழுந்து ஒரு 1.5 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ணு. கஷ்டப்படு. 30 நாள் நீ அதை செஞ்சனா 90 ஹவர்ஸ் வந்துட போகுது. டிசம்பரில், ஜான்வரியில்
உன்னுடைய செல்ஃப் ஸ்டடி ஹவர்ஸை 5 ஹவர்ஸாக மாற்று. 2.5 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். சரி, எனக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ண டைம் இல்லை, டைமை உருவாக்கு. ஸ்கூலில் நீ 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. எத்தனை நாள் கிளாஸில் ஸ்கூலில் நமக்கு ரிவிஷன் ஹவர்ஸ் தரும்போது அந்த ரிவிஷன் ஹவர்ஸை மனசாட்சி இல்லாமல் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி கனவு கண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணி நம்ம வீணாக்கியிருக்கோம். இந்த மொமெண்ட் வரைக்கும் 4 மாதத்தை வச்சுட்டு வீணாக்க போறியா? டைம் வேஸ்ட் பண்ண போறியா? 10 நிமிஷம் ஸ்கூலில் உனக்கு டைம் கிடைக்குதுன்னா அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அதில் என்ன படிக்கலான்றதை யோசி. அப்போ டிசம்பரில் ஜான்வரியில் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படி. அப்படி 5 மணி நேரம் படித்தனாலே மாதத்துக்கு 155 மணி நேரம் ஆகும். பிப்ரவரி இந்த டைமில் உங்கள் ஸ்கூலில் நிறைய பேருக்கு ஸ்டடி ஹாலிடேஸே விட்டுருவாங்க. அப்போ நான் ஒரு கருணை அடிப்படையில் தாண்டா 6 மணி நேரம் போட்டிருக்கேன். நீ நினச்சா இங்கே 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம், 16 மணி நேரம் கூட படிக்கலாம் மனசு வச்சுன்னா. ஆனால் நான் வந்துட்டு கேட்குறதுல இங்கே 6 மணி நேரம் தான். ஏன்னா உனக்கு இந்த டைமில் ஸ்கூலில் ஹாலிடேஸே வரும், ஸ்டடி லீவே விடுவாங்க. அப்போ 6 ஹவர்ஸ் 28 நாள் 168 மணி நேரம். இது இல்லாமல் மார்ச் மாதம் உனக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்போது உனக்கு படிக்கிறதோட வேற என்ன வேலை? அப்போ ஒரு நாளைக்கு அந்த 6 மணி நேரம் நீ படிக்கிறனா கூட 168 வந்துடும். நான் வந்துட்டு 152 தான் கேட்குறேன். 720 ஹவர்ஸ் உன்னால ரொம்ப சர்வ சாதாரணமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் உன்னால் என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். புரியுதா? சரியா அனின் சார், பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு. 3 மணி நேரம் இப்போ இந்த மாதம் நவம்பர் மாதம் நான் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கணுன்றீங்க. அக்டோபர்லேயே இந்த வீடியோ பார்க்குறேன், என்ன பண்ணுறது? அக்டோபர்லேயே அப்போ 3 மணி நேரம் படிக்க ஆரம்பி. புரியுதா? அப்போது ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டுக்கு மேலே படிக்காது. அது என்னோட சஜஷன். ஒரே நாளில் 4 சப்ஜெக்ட் படிக்கிறேன், ஒரே நாளில் 5 சப்ஜெக்டையும் படிக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 தான். டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்கனாலும் நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லுங்கள். நிறைய நேரத்தில் இவங்க செய்யவே முடியாத ரொம்ப பெரிய டார்கெட்ஸை எடுத்து இமாலய இலக்கை வந்து எடுத்து முன்னாடி வச்சுப்பாங்க. இன்றைக்கே நான் வந்து எல்லாத்தையும் முடிக்க போகிறேன், அப்புறம் அன்றைக்கே சோர்வு அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களால அந்த ஒரு நாள் தான் தம் கட்ட முடியும். இது ஒரு மேரத்தான். ஒரு நாள் நான் ஃபுல்லாக நல்லா படித்தேன், 3 நாளைக்கு படிக்கல, திரும்ப 4வது நாள் வந்து திரும்ப நல்லா படிக்கிறேன், ஞாபகம் இருக்குது, அது மறந்துடும். தினம் படிக்கணும், கேப் விடாமல் படிக்கணும். அப்போது அதை ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணு. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் மேலே போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் மினிமம் 15 நிமிஷத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுது. அன்னைக்கு நீ என்ன படிச்சியோ அதில் டெஸ்ட்னா நான் என்ன திரும்ப சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர்லாம் வேணாம். அன்னைக்கு ஃபுல்லாக நீ என்னென்னலாம் படிச்சியோ ஒரு 15 நிமிஷத்துக்கு சும்மா நோட் மேக்கிங், இங்கிலீஷில் நோட் மேக்கிங், கோடு விட்டு எழுது வைப்பார். அந்த மாதிரி ஒரு பேப்பர்லையாவது கிறுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இதெல்லாம் படித்தோம் அப்படின்றதெல்லாம் எழுதிப்பார். மறந்து போ, எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு எடுத்து கிளான்ஸ் பார்த்துட்டு நோட் மேக்கிங் மாதிரி எழுது. புரியுதா? வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு 3 ஹவர் எக்ஸாம் நீ எழுதியே ஆகணும். அப்போ தான் உனக்கு எல்லாமே நல்லா படித்தோம் எக்ஸாமில் போய் மார்க்கு குறையாது. நான் டெஸ்ட் எழுத சொல்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி 3 மணி நேரம்னா 3 மணி நேரம். மை டியர் பேரண்ட்ஸ், எனக்கு இதில் உங்கள் சப்போர்ட் வேணும். நம்ம குழந்தைங்கள அட்லீஸ்ட் ஒரு சண்டே உட்கார வச்சு, இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர், இந்த சோஷியல் கொஸ்டின் பேப்பர், இந்த சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, 3 மணி நேரம் இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் நீ எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி எழுத வையுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத, அவங்க பிஸியாக இருக்காங்க, வேலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்பை நீ எடுத்து அந்த மாதிரி 3 மணி நேரம்னா 3 மணி நேரத்துக்கு டெஸ்ட் எழுது. நடுவில் எழுதுக்குமே எழுந்திருக்காத. ஸ்கூலில் எக்ஸாம் எப்படி எழுதுவேன் அதே மாதிரி எழுது. வாரத்துக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட், புரியுதா? ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எழுதிட்டே வா. இது இப்பையிலிருந்து எவ்ரி வீக் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? அப்போ இதுக்கான ஒரு பக்காவான மாடல் பிளான் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இப்போ நான் தரேன். இது எப்படி எனக்கு டெஸ்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியல, நான் பிளான் தரேன். இங்கே பாரு, இதை நீ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கும். சரியா? இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறதுலே முக்கியம் என்ன? 200 கட் ஆஃப். 200 கட் ஆஃப் எடுத்தனா உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு நிச்சயம், கிண்டி கேம்பஸில் சீட்டு நிச்சயம். யானேன் சார், நான் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சீட்டு கிடைக்குமா? 200 கட் ஆஃப் எடுத்தால் கிடைக்கும். 199.9 எடுத்தால் கிடைக்கும், 199.5 எடுத்தால் கிடைக்கும், 199 எடுத்தால் கிடைக்கும். அப்போ அது வேணும் அப்படின்னா மேக்ஸில் நீ சென்டம் அடிக்கணும். அப்போது வாரத்தில் 5 நாள் மேக்ஸ் படி. மேக்ஸ் அது கூட ஒரு நாள் பயாலஜி, மேக்ஸ் அது கூட ஒரு நாள் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அது கூட ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அது கூட மறுபடி ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அது கூட கெமிஸ்ட்ரி. சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நாளாக வச்சுக்கோ. எய்தர் ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அது கூட பயாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், உனக்கு என்ன குரூப்பில் இருக்கே அதை எடுத்து படி. சனிக்கிழமையில் பொதுவாக கம்மியாக படி.
சண்டே இருக்குல்ல, அன்னைக்கு லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. நீ 12th ஸ்டூடெண்ட்னா லாங்குவேஜில் நீ மார்க் எடுக்கிறதுனால உனக்கு கட் ஆஃப் கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ நீ லாங்குவேஜில் ஒரு 85 எடுக்கிற 90 எடுக்கிற போதும், குட்டு. நீ மீதியை ஸ்ட்ரென்தன் பண்ணு. அப்போ இங்கே சேவ் பண்ணுற டைமை எடுத்து ஃபுல் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எழுது. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு சண்டேவும் டெஸ்ட் எழுதணுன்ட்டு. 3 மணி நேரத்துக்கு உட்காந்து சண்டேக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணு, டெஸ்ட் எழுது. புரியுதா? ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு டெஸ்ட் ஷெடியூல் வச்சுக்கோ. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி. வாரத்தில் 3 நாள் மேக்ஸ் டெஸ்ட் எழுது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் எழுதியிருக்கணும், ஒரு நாள் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி எழுதியிருக்கணும், ஒரு நாள் கண்டிப்பாக பயாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கணும். எல்லா சப்ஜெக்டையும் அந்தந்த வாரங்களில் ப்ராப்பராக முடிக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கியா, உனக்கும் அதே மாதிரி பிளான் போட்டிருக்கேன். எல்லா நாளும் வாரத்தில் 5 நாள் மேக்ஸ் படி. சோஷியல் சயின்ஸ்னு அது கூட மாற்றி பேரப் பண்ணு. இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜை சாட்டர்டே சண்டே படி. அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ப்ராப்பராக இங்கே டெஸ்ட் எடு. நீயும் சண்டே ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எடு. அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மந்த்லியாக ஒரு டார்கெட் வச்சுக்கோ. இது வாரம் எப்படி பிளான் பண்ணணும், அந்த வாரத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், அந்த மந்தில் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ நவம்பர் மாதம் எடுத்துக்கிட்டா வால்யூம் 1 10th ஸ்டாண்டர்ட் பசங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் வால்யூம் 1ல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரிவிஷன் எக்ஸாம், ஒரு செல்ஃப் ரிவிஷன் எக்ஸாம் எழுதணும். எல்லா வாரமும் இந்த செல்ஃப் ரிவிஷன் எக்ஸாம் இருந்தே ஆகணும். அண்ட் நான் உனக்கு ஒரு விஷயம் இதில் பண்ணித்தரேன். என்னன்னா, ஒவ்வொரு வாரத்துக்கும் உனக்கு அதுக்கு செல்ஃப் ரிவிஷன் டெஸ்ட் எடுக்க தெரியல, கொஸ்டின் பேப்பர் இல்லை, கொஸ்டின் வேணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை நான் தரேன். யார் யாருக்கெல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வேணுமோ, சார் நீங்கள் அந்த மாதிரி வாரம் ஒரு கொஸ்டின் பேப்பர் தரீங்களா, நான் எழுதுறேன் அப்படின்னா, எனக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும், கொஸ்டின் பேப்பர் கொடுங்கன்னு கமெண்ட் பண்ண. நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க, 1000 பேருக்கு மேலே நீ கமெண்ட் பண்ணுறேன்னா ஒருத்தவன் கமெண்ட் பண்ணாலும் தரேன், ஒருத்தன். சரியா? ஸோ நவம்பரில் வால்யூம் 1, ஓகே, நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் வால்யூம் 1 புக் பேக் ஃபுல்லாக தர பண்ண போகிறேன். டிசம்பரில் வால்யூம் 2ல் புக் பேக் ஃபுல்லாக தர பண்ண போகிறேன். ஜனவரி மாதத்தில் நான் புக் இன்சைட் கொஸ்டினும் 1 மார்க்கும் படிக்க போகிறேன். டார்கெட் வச்சுக்கோ, இந்த மாதத்தில் நான் இதை முடிச்சிடணும். ஓகே, டார்கெட் வச்சு படி. பிப்ரவரி மாதத்தில் நான் ஃபுல் ரிவிஷன் ப்ளஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 2 ரிவிஷன் எக்ஸாம் நானே எழுதி பார்த்துருவேன். ஸ்கூலில் அவங்க எத்தனை ரிவிஷன் வேணால் வைக்கட்டும், ஸ்கூலில் எத்தனை டெஸ்ட் வேணால் வைக்கட்டும், நான் தனியாக என்னோட வீட்டில் நான் டெஸ்ட் எழுதி பார்ப்பேன்றத ஒரு டார்கெட்டாக வை. நீ எப்போ இந்த டெஸ்ட் எழுதுகிற விஷயத்த ஒரு டார்கெட்டாக வச்சு அதில் சக்சீட் ஆகிறியோ அன்னைக்கு தான் உன்னால் இதில் வெற்றி அடைய முடியும். யானியன் சார் எல்லாமே நல்லா இருக்கு, இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உன்னை தேடி வரும். 200 கட் ஆஃபை நோக்கி நீ ஓடுற அப்படின்னா அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். அதுக்காக உழைக்கணும். இதில் எனக்கு அடிஷ்னல் சப்போர்ட் வேணும் யானியன் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு ஃபாலோ பண்ணணும்னு ஆசை, இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா மாஸ். ஆனால் எங்கே இதில் நான் மைண்டு டைவர்ட் ஆகிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது, எங்கே நான் மறுபடியும் கேர்லெஸ்ஸாக விட்டுருவணும்னு பயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் இதைத்தான் பண்ணிட்டுருக்கேன். என்னை இதில் கரெக்டாக வழி நடத்தணும். ஓகே, என்னை நான் திசை மாதிரி போயிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போ நீ எய்தர் நம்மளோட தீமினல் பேட்ச் இல்லை முதல்வன் பேட்சில் சேரலாம். முதல்வன் பேட்சில் எல்லாமே இப்படி கை காட்டணும்னு நினைக்கிறேன். முதல்வன் பேட்சில் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கும், தீமினல்ல எல்லாமே லைவ் கிளாஸாக இருக்கும். புரியுதா? 10th 11th 12th எல்லாத்துக்குமே தீமினல் பேட்சஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நீ லிங்கை பார்க்கலாம். உனக்கு இந்த பேட்சில் சேரணும் அப்படின்னா ஃபீஸ் கட்டி சேரலாம். இது ஒரு பெய்டு பேட்ச். இல்லையானேன் சார், என்னால் இதை தனியாகவே செய்ய முடியும், எனக்கு அதுக்கு எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்குது, எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குது, எல்லாமே பக்கா, எனக்கு யூடியூப்பில் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரியா? நீ யூடியூப்லேயே படி, யூடியூப்லேயே 1000% சப்போர்ட் என்னால் உனக்கு தர முடியும். சரியா? அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும், நம்மளோட கனவு நிறைவேறணும். நான் இந்த லைவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் உனக்கு இதில் சப்போர்ட்டாக நிற்கிறேன். அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற விஷயம் ஒன்று தான். நம்ம பசங்க ஸ்கூலில் மட்டும் எக்ஸாம் எழுதுனா பத்தாதுங்க. அவங்க எக்ஸாமில் தெரிஞ்ச கேள்விகளை மிஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஒரு பரீட்சை எப்படி எழுதணுன்றதுக்கு ஒரு பயிற்சி எடுக்காமல் போகிறது தான். அந்த பயிற்சியை அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க சூப்பராக மார்க்கை பூஸ்ட் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நல்ல தேர்ந்து நல்ல மதிப்பெண்களை எடுப்பாங்க. நான் சொல்கிற கருத்துக்கள் சரின்னு பட்டுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.